ஒண்ணு நடந்துச்சான்னு சொல்லுங்க, இல்ல நடக்கலன்னு சொல்லுங்க. ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல வந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல. ஏன் நீங்க மறைக்கிறீங்க? ஏன் பதுங்குறீங்க? ஏன் ஓடுறீங்க? ஏன் மறைக்கிறீங்க? அங்கதான் இல்ல எங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வருதுங்க. சபாநாயகர் அவர்களே, நான் அங்க இந்த சலசலப்ப நான் பாக்குறேன். அதனாலதான் மோடியை நானே வர வேணாம்னு சொல்லிட்டேன்னு சொல்றாருல. இல்ல சார், அதுதான் சார். அவர் எனக்கு புரியல. அவர் எதை வச்சு அவர் இந்த பெண் தமிழ்நாட்டை சார்ந்த 2 பெண் எம்பிக்கள் அவர் அடிக்கிறதுக்கு போனதாக அவர் சொல்றாருல. எதனை வச்சு சொன்னாருன்ற ஆதாரத்தையும் அவர் சொல்லணும். அவருக்கு என்ன ஆதாரம் கிடைச்சிச்சு, அவருக்கு யாரு அந்த ஆதாரத்தை கொடுத்தாங்க, அவருக்கு ஏதாவது உளவுத்துறை தகவல் கொடுத்துச்சா அப்படிங்கறத கொடுக்கணும் சார். பிரதமர் மோடி Z+ செக்யூரிட்டி இருக்கக்கூடியவர் சார். எஸ்பிஜி கமாண்டோ ஃபோர்ஸ் பாதுகாப்புல இருக்கக்கூடியவர். சரிங்களா? அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அவர் 56 இன்ச் மார்பு கொண்டவர். அவர் மட்டும் இந்தியாவின் பிரதமர் ஆனார்னா பாகிஸ்தானை இல்லாம ஆக்கிடுவாருன்னு அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்க 2014 முன்னாடி. சரிங்களா? சார், நரேந்திர மோடி மட்டும் வரட்டும் சார். வந்தாருன்னா பாருங்க சார், பாகிஸ்தான்ற நாடே இருக்காது சார் உலகத்துல. மேப்ல இருக்காது சார் அப்படின்னு விட்டுனாங்க 2014 முன்னாடி. நான் கேட்டிருக்கேன் அதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு விஸ்வகுரு, அப்படிப்பட்ட ஒரு 56 இன்ச் மார்புள்ளவரை போய் தமிழ்நாட்டை சார்ந்த 2 பெண் எம்பிகள் அடிச்சிருவாங்கன்னு சொல்றது எவ்வளவு அவருக்கே அவமானமா இல்லையா? அவருக்கே அசிங்கமா இல்லையா? அப்போ அவர் சபாநாயகர் ஆக்சுவலி பிரதமர் மோடியை கேவலப்படுத்திருக்காரு. அப்படிதான் நான் பாக்குறேன்.